நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தேவ சகாயம் திருநித்திய சீசர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெத்லமேட் சபையில் இறை அழைத்தல் பெருகும்படியாகவும் சந்திரசேகர் பெரியான் 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒதேத் போம்பப்பா 7ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வரம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்தே, தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்தே, தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, இறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய தினம் அன்பார்ந்தவர்களை, புனிதர்கள் கிறிஸ்டோபர் மெகலன் உடைய பணியாட்கள் இவருடன் 21 பேர்
இவர்கள் மெக்சிகோ என்ற இடத்திலே நற்செய்தி அறிவித்தார்கள். நற்செய்தி அறிவித்த ஒரே காரணத்திற்காக கொல்லப்பட்டார்கள். 270வது ஆண்டு இது நடந்தது. விசுவாசத்திற்காகவும் திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தங்களை தியாகம் செய்தவர்கள். சகோதர சகோதரிகளை தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அருட்பணியாளரான புனித கிறிஸ்தோரும் தோழர்களும் கிறிஸ்து அரசருக்காக தங்கள் உயிரையை கையளிக்கும் அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் உண்மையான நம்பிக்கையில் உறுதியுடன் அறிக்கையிட்டு அந்த அன்பை கடைபிடிக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது
கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 122 இறைவார்த்தைகள் 1, 2 மற்றும் 4, 5 முடிய. அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு அகமகிழ்ந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சன் கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும்
நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகளை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் விளங்குவதே என் தந்தைக்கு மாட்சிமை அளிக்கிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, திருச்சபையின் ஆரம்ப காலத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டிருந்தன. அதில் மிக முக்கியமானது ஒன்று, புற இனத்து மக்களை கிறிஸ்துவர்களாக ஞானஸ்நானம் கொடுத்து ஏற்றுக்கொள்ளலாமா, புற இனத்து மக்களுக்கு திருச்சபையிலே பங்குண்டா என்ற கேள்வி. இரண்டாவது, மனம் திருப்பப்பட்ட அந்த புற இனத்து மக்கள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டுமா. மூன்றாவதாக, மோயிசினுடைய கட்டளையை அனுசரிக்க வேண்டுமா. இந்த கேள்வியை எழுப்பியது யூதர்கள். ஒருபுறம் யூதரை சார்ந்தவர்கள், மறுபுறம் சின்னப்பரும் பர்னபாவும் அவர்கள் மனம் திருப்பிய புற இனத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த புற இனத்து மக்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்க வேண்டும் என்று யூதர்கள் வற்புறுத்துகின்றார்கள். இவர்களுடைய இந்த பிரச்சனை எருசலேமுக்கு எடுக்கப்பட்டு அங்கே அதற்கு ஒரு முடிவு காண்பார்கள். நற்செய்தியில் ஆண்டவர் தன்னை திராட்சை கொடி என்று சொல்லுகின்றார், நம்ம எல்லோரையும் கிளைகள் என்று சொல்லுகின்றார். இரண்டு கருத்துக்களை ஆண்டவர் இந்த நற்செய்தியில் சொல்லுகிறார். ஒன்று, இயேசுவின் வார்த்தை வல்லமை நிறைந்தது, நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. இயேசுவின் வார்த்தை உயிரளிக்கக்கூடியது. நற்செய்தியில் ஆண்டவர் செயல்களை பார்க்கிறோம். அவர் சொன்னால் நோய் பேய் போய்விடும், எல்லா தீமைகளும் அழியும். இயேசுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது, புயலை அடக்கும். அது ஒவ்வொரு செயலினாலும் மனிதர்கள் வாழ முடியும். கடவுளுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. இதை சுட்டி காட்டுகின்றார். என்னுடைய வார்த்தையினால் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் என்றார். பாவத்தை விட்டு வெளியேறுவதற்கு சிறந்த வழியாக இருப்பது இயேசுடைய வார்த்தைகள். இரண்டாவதாக, என்னுள் நிலைத்திருங்கள், நான் உங்களோடு இருப்பது போன்று நீங்கள் என்னுள் நிலைத்திருங்கள். ஒரு செடியானது கிளையானது செடியோடு ஒன்றித்திருக்கின்ற பொழுது தான் அது கனி தரும். ஆகவே செடியோடு ஒன்றித்திருக்கின்ற கொடியை போன்று நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். நாம் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது தான் வாழ முடியும், கனி தர முடியும். ஆகவே நிலைத்திருத்தல், என்னிலே நிலைத்திருங்கள் என்று கேட்கின்றார். இந்த நிலைத்திருத்தல் என்றால் என்ன? அதுதான் தேவநற்கருணை வழியாக, பலிபூசை வழியாக இயேசுவோடு நாம் ஒன்றிக்கின்றோம். நம்மை ஒன்றிக்க செய்கின்ற அந்த செயல் தேவநற்கருணை தான். பலியென என்னை தருவே, பலியினில் என்னை இணைத்தே, பகிர்தலில் நாளும் வளர அணிந்தே என்னை தருவே. பலியென என்னை தருவே, பலியினில் என்னை இணைத்தே. தாழ்கை மொழியென்றே
அதன் கிளைகள் நீரென்றே எனக்குள் இருப்போரெல்லாம் என்றுமே வாழ்வாரென்றே திராட்சை கொடியன்றே அதன் கிளைகள் நீரென்றே எனக்குள் இருப்போரெல்லாம் என்றுமே வாழ்வாரென்றே பிறரையே ஏற்று வாழ உம்பரம் கேட்கின்றே பிறரையே ஏற்று வாழ உம்பரம் கேட்கின்றே பலியென என்னை தருவே உம் பலியினில் என்னை இணைத்தே பகிர்களில் நாளும் வளர பணிந்தே என்னை தருவே பலியென என்னை தருவே உம் பலியினில் என்னை இணைத்தே வாழ்வது நான் அல்ல எந்த இயேசுவே வாழ்கின்றேன் இந்த உடன் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன் வாழ்வது நான் அல்ல எந்த இயேசுவே வாழ்கின்றேன் இந்த உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன் என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன் என்னையே ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன் பலியென என்னை தருவே உம் பலியினில் என்னை இணைத்தே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்து அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற மெகலன், அவரை சார்ந்த சகோதரர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தொழுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா. வான்படைகள் முழங்கிட, மன்னகம் அதிர்ந்திட, மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட, மன்னகம் அதிர்ந்திட, மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியில் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா,
ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா. மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டான். மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் கல்வாரியில் உயர்த்தப்பட்டார். இறைவாக்கின் முறைப்படி சிலுவையில் இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இறைவாக்கின் முறைப்படி சிலுவையில் இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இரத்தத்தினால் புது உறவு வந்தது, அவர் பேரன்பினால் புது வாழ்வு வந்தது. அவர் இரத்தத்தினால் புது உறவு வந்தது, அவர் பேரன்பினால் புது வாழ்வு வந்தது. வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட மண்ணகம் அதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பும் அருளும் அமைதியும் தந்தார். அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆன்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவீரம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்காக உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலுயா அல்லேலுயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலுயா அல்லேலுயா.
உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். சிலுவை சாவிலிருந்து வாழ்வை தந்தார் அல்லேலூயா. வெற்றி சின்னம் சிலுவையே வெல்வோம் உலகை அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.